வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அன்பார்ந்த தோழர்களே, பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த இணையவழி கருத்தரங்கின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமிகு இரா. கிருஷ்ணதாஸ் காந்தி IAS அவர்களை, வரவேற்புரை நிகழ்த்தி இதனை சிறப்பித்திருக்கிற பேராசிரியர் முனைவர் இரா. மீனா அவர்களை, நோக்க உரை ஆற்றி இதனை சிறப்பித்திருக்கிற பேராசிரியர் முனைவர் SS ராமஜெயம் அவர்களை, இதனை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அருள் திரு முனைவர் ராஜரத்னம் அவர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற பேராசிரியர் முனைவர் அருணா அவர்களை, இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்கள் பேராசிரியர் முனைவர் லியோ ஸ்டான்லி அவர்களை, பேராசிரியர் முனைவர் தமிழ்மணி அவர்களை, பேராசிரியர் முனைவர் பொன்னரசு அவர்களை, பேராசிரியர் முனைவர் ஆப்ரஹாம் ராஜசேகர் அவர்களை, பேராசிரியர் முனைவர் மற்றும் நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்த பேராசிரியர் பெருமக்கள், அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 11 மணிக்கு தொடங்கி இருக்க வேண்டிய நிகழ்ச்சியை நாம் 1 மணி நேரம் காலம் தாழ்த்தி தொடங்க வேண்டிய நிலை. அதற்காக முதலில் வருந்துகிறேன். 10 மணிக்கு கட்சி தோழர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து உணவுப் பொருள் வழங்கும் நிகழ்ச்சியை இணையத்தின் வழியாக தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பங்கேற்று வருகிறேன். எனவே தவிர்க்க இயலவில்லை. அந்த நிகழ்ச்சியில நீண்ட நேரம் பங்கேற்க வேண்டியிருந்தது. ஆகவே காலம் தாழ்ந்து உங்களோடு இணைய நேர்ந்தமைக்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற சமூக நீதி பார்வையில் புதிய கல்விக் கொள்கை என்னும் தலைப்பில் உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக கூட்டமைப்பை சார்ந்த உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கொரோனா நெருக்கடியில் உலகமே இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் நாமும் முடங்கி கிடக்கிறோம். இந்த நிலையில் இப்படி இணையத்தின் ஊடாக நாம் சந்தித்துக் கொள்வதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் சற்று ஆறுதலாக இருக்கிறது. அந்த வகையில் பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு தொடர்ச்சியாக இணைய வழி கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்து ஆற்றல் வாய்ந்த ஆளுமைகளை கொண்டு நடத்தி வருகிறது. ஆகவே பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரையில் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்கள் இந்த கல்விக் கொள்கை எவ்வாறு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, கல்வி தொடர்பான அதிகாரம் மாநில பட்டியலுக்கு மீண்டும் வர வேண்டும் போன்றவற்றை எல்லாம் இங்கே விரிவாக எடுத்து சொன்னார். பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் எவ்வாறு பறிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற கருத்தையும் இங்கே பதிவு செய்தார். அதற்கு முன்னதாக உரையாற்றிய தோழர்களும் இந்த கல்விக் கொள்கை நமக்கு எவ்வாறு எதிராக இருக்கிறது என்பதை கோடிட்டு காட்டினார். இந்த கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கை என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி இது தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வரப்பட்ட கல்விக் கொள்கை தான் அரசே அறிவித்த அடிப்படையில் அது புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. கல்விக் கொள்கையை ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும்
கால இடைவெளி விட்டு வரையறை செய்கிறார்கள். ஒரு தேசத்தின் எதிர்காலம் குடும்பத்திலிருந்தும் பள்ளிக்கூடங்களில் இருந்தும் தீர்மானிக்கப்படுகிறது. குழந்தைகள் 2 இடங்களில் போதிக்கப்பட்டு வடிவமைக்கப்படுகிறார்கள். முதல் இடம் நாம் வாழும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், உற்றார், உறவினர் நமக்கு மொழியை கற்றுத் தருகிறார்கள், கலாச்சாரத்தை கற்றுத் தருகிறார்கள், நமக்கான அடையாளங்களை நமக்கு, அது ஒரு வகையான கல்வி போதனை. அது நம்மை வடிவமைக்கக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறது. நமக்கான கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்தையும் குடும்பம் கற்பிக்கிறது. அதற்கடுத்து பள்ளிக்கூடங்கள், அதற்கடுத்து கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள், அவை அனைத்தும் கல்வி நிறுவனங்கள் என்கிற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே பள்ளிக்கூடங்களில் எத்தகைய கல்வி போதிக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் தான் குழந்தைகள் எதிர்காலத்தில் இந்த தேசத்தின் ஆளுமைகளாக வளர்த்தெடுக்கப்படுகிறார். ஆக இந்த 2 இடங்களிலும், ஒன்று குடும்பம், இன்னொன்று கல்வி நிறுவனம், எத்தகைய புரிதல் போதிக்கிறவர்களுக்கு இருக்கிறது, போதிக்கப்படுகிறவர்களுக்கு உருவாகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கல்வி நிறுவனங்களுக்கான கொள்கைகளை வரையறை செய்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரையில் நம்முடைய பாரம்பரியம், சாதி, மதம், உணவு முறை, வழிபாட்டு முறை போன்றவை ஏற்கனவே நிறுவப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது நமக்கு போதனைகளை தருகிறது. கல்வி நிறுவனங்களில் ஆட்சியாளர்களை பொறுத்து அவ்வப்போது மாற்றம் உண்டு. குடும்பங்களில் அத்தகைய மாற்றம் உடனே நிகழ்வதில்லை. ஒரு சாதி என்றால் அந்த சாதியிலேயே நாம் தொடர்கிறோம். ஒரு மதம் என்றால் அந்த மதத்திலேயே நாம் தொடர்கிறோம். ஒரு உணவு முறை என்றால் அந்த உணவு முறையே தொடர்கிறது. பாட்டன் பாட்டி முதல் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை, இப்படித்தான் எங்கள் பண்பாடு, இப்படித்தான் எங்களுடைய வழிபாட்டு முறைகள் என்றெல்லாம் அதை நாம் பின்பற்றுவோம். ஆனால் கல்வி நிறுவனங்களில் நமக்கு போதிக்கப்படுகிற விவகாரங்கள் அனைத்தும், பாடத்திட்டங்கள் அனைத்தும் ஆட்சியாளர்களால் வரையறுக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் வரையறுக்கப்பட்ட கல்விக் கொள்கை 1968 முதலாக இந்திய அளவில் ஒரு கல்விக் கொள்கை தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் கோத்தாரி கமிஷன், தௌலத் சிங் கோத்தாரி கமிஷன். அந்த கோத்தாரி குழு இந்தியா முழுவதும் பள்ளி கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும், கல்லூரி கல்வி எவ்வாறு இருக்க வேண்டும், பல்கலைக்கழக கல்வி எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து ஒரு கொள்கையை வரையறை செய்தது. அதிலே அடிப்படை நாம் ஒன்றை கவனித்தாக வேண்டும். அப்போதும் மும்மொழி கொள்கை என்பது இருந்தது, இந்தி திணிப்பு என்பது இருந்தது, சமஸ்கிருத மேம்பாடு என்பது இருந்தது. அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்களின் ஆட்சி காலத்திலே 1985-86 அந்த காலகட்டத்தில் ஒரு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. அந்த கல்விக் கொள்கை பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் ஏராளமான விமர்சனங்கள் எழுந்தன. அதனை ஒட்டி ஆச்சாரியா ராமமூர்த்தி என்பவர் தலைமையில் ரிவ்யூ கமிட்டி ஒன்று போடப்பட்டது. அந்த கல்விக் கொள்கை பள்ளி கல்வியை மேம்படுத்துவது, பிளாக் போர்டு ஆபரேஷன்ஸ் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டது. அதுவும் மும்மொழி கொள்கையை அடிப்படையாக கொண்டிருந்தது, இந்தி திணிப்பை அடிப்படையாக கொண்டிருந்தது, சமஸ்கிருத மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேசிய ஜனநாயக
முன்னணி NDA பாரதிய ஜனதா அரசு இங்கே அமைந்த பிறகு 2014 ஒரு கமிஷன், அதுதான் எஸ்டிஆர் சுப்பிரமணியன் கமிஷன். அந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிற நேரத்தில் அமைச்சரோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் அது தவிர்க்கப்பட்டது. அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து உள்ளது. அதன் பிறகுதான் 2017 முன்னாள் இஸ்ரோ சேர்மன் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பெற்று அது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த குழுவின் அறிக்கை தான் நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை பொதுமக்களுடைய விவாதத்திற்கு, கருத்தாய்வுக்கு வைக்கப்பட்டது. மிக குறுகிய கால அவகாசம் தரப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பு உருவானது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக விசிக உறுப்பினர்கள் நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் கல்வித்துறை அமைச்சரை நேரிலே சந்தித்து இந்த கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும், இந்த குறுகிய கால அவகாசத்திற்குள்ளே கருத்து சொல்ல முடியாது, ஆகவே இந்த கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அந்த கோரிக்கையை வைத்தன. அதன் பின்னர் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இது அனைவரும் அறிந்த ஒரு தகவல். இந்த கல்விக் கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏன் விமர்சிக்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம்? இந்த கல்விக் கொள்கையிலும் இந்தி திணிப்பு, சமஸ்கிருத மேம்பாடு வெளிப்படையாக உள்ளது. அடுத்து வர்ணாசிரமம் என்கிற இந்த சனாதன கொள்கையை பிஞ்சு குழந்தைகளின் உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு குலக்கல்வி முறையை அறிமுகப்படுத்தும் முயற்சியில் இந்த அறிக்கை ஈடுபடுகிறது. பள்ளி கல்வியை 8ஆம் வகுப்போடு நிறைவு செய்து அதன் பிறகு 9ஆம் வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி என்று அறிமுகப்படுத்துகிறது. மூன்றாம் வயதிலிருந்தே பள்ளி கல்வியை தொடங்க வேண்டும் என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அதாவது 3வது வயதிலிருந்தே. பொதுவாக குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் வயது 5 வயது. உலகம் முழுவதும் பெரும்பாலும் எல்லா நாடுகளும் பின்பற்றும் ஒரு நடைமுறை. 5 வயது நிறைந்த பிறகு 6வது வயது தொடங்கும் போது பள்ளியில் சேர்க்க வேண்டும். ஆனால் இந்த கல்வி கொள்கை அல்லது கஸ்தூரி ரங்கன் அறிக்கை 3 வயது நிறைந்ததுமே பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம். அது முன்மழலையர் பள்ளி, அதிலிருந்தே தொடங்குகிறது. 7 வயது வரையில் பள்ளி கல்வி, 8வது வரையில் பொது கல்வி முடிகிறது. அதுவரையிலும் தான் ஸ்கூல் எஜுகேஷன் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார். அதன் பிறகு 9, 10, 11, 12 இந்த 9வதிலேயே தன்னுடைய விருப்ப பாடத்தை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதைவிட முக்கியமாக தொழிற்கல்வி. அவரவர் வாழும் பகுதிகளில் என்ன தொழில் இருக்கிறதோ, அவரவர் குடும்பம் என்ன தொழிலை பின்பற்றுகிறதோ அந்த தொழிலையும் சிறப்பாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது மறைமுகமாக ஒரு குலக்கல்வி திட்டம். விவசாயிகளின் பிள்ளைகள் விவசாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தச்சனுடைய பிள்ளைகள் தச்சு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், கொள்ளருடைய பிள்ளைகள் பொற்கொள்ளராக தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை போல துணிவெடுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களின் பிள்ளை, முடிவெட்டும் தொழிலை செய்யக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களின் பிள்ளை, செருப்பு தைக்கும் தொழிலை செய்யக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களின் பிள்ளைகள் அவரவர் குல தொழிலை, அந்த பகுதியில் உள்ள தொழிலை, நெசவு தொழில் செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள் நெசவு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தொழிற்கல்வியை அவர்கள் கட்டாயம் மற்ற பாடங்களோடு கற்க வேண்டும். தொழிற்கல்வியை மற்ற பாடங்களோடு இணைந்தே கற்க வேண்டும். இது இந்த கல்விக் கொள்கையிலே வலியுறுத்தப்படுகிறது. ஆகவே மறைமுகமாக இது வர்ணாசிரம கொள்கையை திணிக்கிறது.
குலக்கல்வி முறையை திணிக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த சமூக கட்டமைப்பை சாதிய கட்டமைப்பாகவே தக்க வைப்பதற்கான ஒரு வழிமுறையை இந்த கல்விக் கொள்கையின் மூலம் உருவாக்க முயற்சிக்கிறார். மேலும் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு தேசிய திறனறி தேர்வுகள், 3ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு, தேசிய திறனறி தேர்வு, 5ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு. அதாவது குழந்தைகளை எந்த அளவுக்கு பள்ளி வகுப்பிலேயே வடிகட்டுவது, டிராப் அவுட்ஸ், பள்ளிக்கூடத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு அழுத்தத்தை தருகிற முயற்சி. இது உள்நோக்கத்துடன் கூடிய ஒரு முயற்சி. 3ஆம் வகுப்பிலே எப்படி அவர்கள் தேசிய திறனறி தேர்வுகளை எழுதி அதிலிருந்து அவர்கள் தேர்ச்சி பெற்று பிறகு 5ஆம் வகுப்பு வருகிற போது, ஆக பள்ளி வகுப்பிலே 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு என்று 3 முறை பொது தேர்வு, தேசிய அளவிலான திறனறி தேர்வுகளில் அவர்கள் பங்கேற்க வேண்டும், அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. இது மிகவும் ஆபத்தான ஒரு நடைமுறை. பிறகு இவர்கள் படிக்கிற பாடங்களுக்கு அல்லது பிற வகுப்புகளுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எல்லா வகையான பள்ளி கல்வியை முடித்த பிறகு கல்லூரி கல்விக்கு செல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு வகுப்பிலும் இவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதியாக வேண்டும். நுழைவுத் தேர்வு என்கிற அந்த முறையை இவர்கள் திணிப்பதன் மூலம் பள்ளிகளை விட பிரைவேட் டியூஷன் சென்டர்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஏனென்றால் இப்ப நீட் எக்ஸாம் எழுத வேண்டும் என்பது யாராவது பள்ளிக்கூடத்தை நம்புகிறார்களா? அதுக்கு தனியா சிறப்பு பயிற்சி நிறுவனங்களுக்குத்தான் போகிறார்கள், கோச்சிங் சென்டர்ஸ். நீட் எக்ஸாம் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் 11ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் பள்ளியிலே வகுப்பாசிரியர்கள் கற்றுத் தருகிற பாடங்களை கற்று அதிலே பொதுத் தேர்விலே நிறைய மதிப்பெண்களை பெற்றால் போதும் என்கிற மனநிலை மாற்றப்பட்டு நீட் எக்ஸாம் எப்படி எதிர்கொள்வது, அதில் நிறைய மதிப்பெண்களை பெறுவது எப்படி, அதில் குறிப்பிட்ட இடங்களை பிடிப்பது, முதலிடம் 2வது இடம் என்று இடங்களை பிடிப்பது எப்படி என்று கற்றுத் தருவதற்கான கோச்சிங் சென்டர்ஸ். ஆகவே பள்ளிகளை விட கோச்சிங் சென்டர் என்கிற பயிற்சி நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் இந்த கல்விக் கொள்கை இடமளிக்கிறது. அதே போல பாலி, பிராகிருதம், பெர்சிய மொழிகளுக்கு இங்கே மேம்படுத்துவதற்கான வழிவகை உண்டு என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அறிவித்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால், சமஸ்கிருதத்தை மட்டும் ஏன் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்கிற கேள்வி வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாலி மொழி, பிராகிருதம், பெர்சியன் மொழி ஆகியவற்றையும் கூட மேம்படுத்துவதற்கு இந்த கல்விக் கொள்கை இடமளிக்கிறது. ஆனால் அவர்கள் உண்மையான நோக்கம் சமஸ்கிருத மொழியை மேம்படுத்த வேண்டும், அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான். மும்மொழி என்கிற பெயரில் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருந்தாலும் இந்தியை கட்டாயம் கற்க வேண்டும் என்று சொல்லாமல் அதற்கு பதிலாக தாய்மொழி கல்வியே சிறந்தது என்று ஒரு சுகர் கோட்டட் டெர்மினாலஜி, ஒரு சர்க்கரை தடவிய பேச்சு என்பார்களே, அப்படி தாய்மொழி கல்வியே சிறந்தது, உன்னுடைய தாய்மொழியிலேயே நீ கல்வி கற்றுக்கொள்ளலாம், அதற்கு முன்னுரிமை உண்டு, தமிழ் மொழியை நீங்கள் தமிழ் மொழியின் மூலம் உங்கள் பள்ளி கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், ஆனாலும் தாய்மொழியோடு மேலும் 2 மொழிகளை கற்க வேண்டும், அது இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். இவர்களின் அடிப்படையான நோக்கம் ஒன்று, ஆங்கில வழி கல்வி முறையை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும், அதற்கு மாறாக இந்தியா முழுவதும் இந்தி வழி கல்வியை பன்மடங்கு பெருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் மாணவர்கள் இந்தியை கட்டாயம் கற்றுக்கொண்டால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா முழுவதும் இந்தி தெரிந்தவர்கள், தாய்மொழியிலே அவர்கள் பயின்றாலும், தாய்மொழியிலே அவர்கள் பேசினாலும், தாய்மொழிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்தியை தெரிந்தவர்களாக மாறுவார்.
ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் இந்தியை பேசவும் இந்தியை பேசினால் புரிந்து கொள்ளவும் கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், மோல்டு செய்ய வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டில் இந்தியில் பேசினால் தமிழர்களாயிருந்தாலும் அவர்களுக்கு இந்தி புரிய வேண்டும், அவர்கள் ஸ்போக்கன் ஹிந்தி என்கிற அளவிலாவது பேசுகிற வலிமையை பெற வேண்டும். ஆகவே இந்தியா முழுவதும் ஒரே மொழி, அது இந்தி மொழிதான் என்கிற ஒரு நிலையை அடைவதற்கு மறைமுகமான முயற்சிகளில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு வருகிறார். அது என்ன பெரிய செய்தி என்றால், இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பெரிய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது இல்லை. கேரளாவில் கூட, கர்நாடகத்தில் கூட, ஆந்திராவில் கூட, தென்னிந்திய மாநிலங்களில் தெலுங்கானா உட்பட பெரிய அளவிலே இந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்கவில்லை, சமஸ்கிருதமயப்படுத்துதலையும் எதிர்க்கவில்லை. ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் எல்லா மாநிலங்களிலும் அவரவர் தாய்மொழிக்கான முன்னுரிமையை தந்தாலும் கூட, அந்த மொழி உணர்வு இருந்தாலும் கூட, இந்தி திணிப்பை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டவில்லை. வரலாற்றை நாம் பார்த்தால் இந்தி திணிப்பை எதிர்த்து பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்திய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். உயிரிழப்புகளை சந்தித்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இந்தியை திணிக்க கூடாது என்று வேறு எந்த மாநிலங்களிலும் போராட்டம் நடத்தி உயிரிழப்பு நேர்ந்ததில்லை, தியாகம் செய்ததில்லை. தாய்மொழி அழிந்துவிடக் கூடாது, பின்னாளில் தாய்மொழியை மக்கள் மறந்துவிடக் கூடாது, எல்லோருமே பிற்காலத்தில் இந்தி வாழாக்களாக மாறிவிடக் கூடாது, அவரவர் தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு மேலோங்கிய காரணத்தினால்தான் தமிழ் மொழியை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும், தமிழ் மொழி கல்வியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை நம்முடைய முன்னோர்கள் 1938 தொடர்ச்சியாக அவ்வப்போது இந்தி திணிப்பை எதிர்த்து வந்திருக்கிறார். இரண்டாவது, அவர்கள் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் இந்த இரண்டையும் அவர்கள் என்னவாக பார்க்கிறார்கள் என்றால், இந்த இரண்டு மொழிகளும் வர்ணாசிரமத்தின் வாசல்கள், இந்த இரண்டு மொழியிலும் சனாதனத்தின் பாதைகள். இந்த மொழிகளில் தான் வர்ணாசிரம கருத்துக்களும் அல்லது சனாதன கருத்துக்களும் கொட்டி கிடக்கின்றன. ஆகவே அவர்கள் இந்த கதைகளை எல்லாம், மகாபாரத கதைகளை எல்லாம், ராமாயண கதைகளை எல்லாம், சனாதன கருத்துக்களை எல்லாம் எளிதாக மக்களுடைய புதிய இளைய தலைமுறையினரின் மூளைகளில் பதிய வைக்க வேண்டுமானால் இந்தியால் தான் முடியும், சமஸ்கிருதத்தால் தான் முடியும். பிற மொழிகளால் அது அவ்வளவு இலகுவாக இயலாது, திணிக்க இயலாது. ஆங்கிலத்தில் மகாபாரதத்தை சொல்லுவதை விட இந்தியிலே சொல்லுவது அவர்களுக்கு எளிது, சமஸ்கிருதத்திலே சொல்லுவது எளிது. ஆகவே வர்ணாசிரம கருத்தியலை அல்லது மனுதர்ம கருத்தியலை அல்லது சனாதன தர்ம கருத்தியலை அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினரிடையே வெகுவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. ஆகவே இன்றில்லாவிட்டாலும் நாளை, நாளை இல்லாவிட்டாலும் அடுத்து வருகிற காலத்தில் ஒட்டுமொத்த தேசம் எங்கும் இந்தியை பேசக்கூடிய ஒரு சமூகத்தை, இந்திய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதனால்தான் அவர்கள் தங்களுடைய உரையில அல்லது கொள்கையில, அவர்களின் நடைமுறை அனைத்திலும் இந்தியை திணிப்பதற்கு, சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு, ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு கொள்கை முழக்கம். அது பன்மைத்துவத்திற்கு எதிரானது. ஒரே தேசம் என்று இந்தியாவை அழைப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் எதற்காக அந்த ஒரே தேசம் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள்? இந்தியாவில் யாராவது இப்போது நாடு பிரிவினை கோரிக்கையை முன்வைக்கிறார்களா? ஒரு காலத்திலே தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற குரல் இருந்தது, தெலுங்கானா தனி நாடாக வேண்டும் என்கிற குரல் எழுந்தது, பஞ்சாபிலே காலிஸ்தான் வேண்டும் என்கிற குரல் ஒலித்தது. வடகிழக்கு மாநிலங்களில் அப்படி தனிநாடு கோரிக்கைகள் வலுவாக முன்வைக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட குரல்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, பெரிய அளவிலே இல்லை. சொல்ல போனால் நசுக்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் ஏன் ஒரே தேசம் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார்கள்? அதற்கு அடிப்படை ஒரே கலாச்சாரம் என்பதுதான்.
ஒரே கலாச்சாரத்தை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முழக்கத்தை அவர்கள் ரைமிங் என்கிற அடிப்படையிலே இணைத்திருக்கிறார். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற இந்த முழக்கம் இந்திய தேசத்தின் பன்மைத்துவத்திற்கு முற்றிலும் எதிரானது. பல மொழி, பல இனம், பல மதம், பல கலாச்சாரம், பல்வேறு தேசிய இனங்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. அவற்றை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை சிதைக்கிற முயற்சி தான் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது. அங்க ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற முழக்கம் தான் ஒரே தேசம் ஒரே கல்வி என்கிற முழக்கத்திற்கும் இடம் கொடுக்கிறது. ஒரே தேசம் ஒரே கல்வி என்றால் அவர்கள் மிக எளிதாக ஒரே தேசம் ஒரே கலாச்சாரத்தை கட்டமைத்து விட முடியும். இந்தியா முழுவதும் ஒரே கல்வி, ஒரே பாடத்திட்டம், ஒரே மொழி என்கிற அடிப்படையிலே பின்னாளில் அவர்களால் அதை கொண்டு வந்து விட முடியும். ஆகவே ஒரே மொழி என்பதும் ஒரே மதம் என்பதும் ஒரே கலாச்சாரம் என்பதும் பிற மொழிகளை சிதைக்கிற ஒரு முன் திட்டம். அது ஒரு உள்நோக்கத்துடன் கூடிய மறைமுக செயல் திட்டம். ஒரே மொழி இருந்தால்தான் ஒரே கலாச்சாரத்தை கொண்டு வர முடியும். ஒரே மதம் இருந்தால்தான் ஒரே கலாச்சாரத்தை கட்டமைக்க முடியும். ஒரே மதம் என்றால் அவர்கள் இந்து மதத்தை தான் சொல்லுகிறார்கள் என்பதை யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆக பிற மதங்கள் இங்கே வளர்ந்து விடக்கூடாது, வலிமை பெற்று விடக்கூடாது, அது தொடர்ந்து இங்கே நிலை பெற்று விடக்கூடாது, அவற்றை எல்லாம் மெல்ல மெல்ல சிதைக்க வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். பாரதிய ஜனதா கட்சி என்பது RSS என்கிற ஒரு அமைப்பின் அரசியல் பிரிவு. ஆகவே RSS உடைய செயல் திட்டங்களை புரிந்து கொண்டால்தான் பாரதிய ஜனதாவின் செயல் திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும். பாரதிய ஜனதாவின் செயல் திட்டங்களை புரிந்து கொண்டால்தான் அவர்களின் தலைமையிலான ஆட்சி நிர்வாகத்தின் போக்குகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு படித்தவர்களே, இந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களே RSS இணைவதும் பிஜேபியில் இணைவதும் அது சார்ந்த கொள்கைகளை வரவேற்பதும் ஆதரிப்பதும் அவர்களோடு கைகோர்த்து குழாவுவதும் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ அது வேறு. பெரியாரை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அது வேறு. ஆனால் சனாதன தர்மத்தை தன்னுடைய உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவையும் RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளையும் எப்படி சாதி ஒழிய வேண்டும் என்று எண்ணுகிறவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சமத்துவ விரும்பிகளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழிமுறை சமூக நீதி என்கிற கோட்பாடுதான். இந்த இடத்தில்தான் நாம் சமூக நீதியை பொருத்தி பார்க்க வேண்டும். சமூக நீதி என்பது வெறும் இடஒதுக்கீட்டுக்கான ஒரு நிலைப்பாடு என்று கருதக்கூடாது. சமூக நீதி என்பது சமத்துவத்திற்கான ஒரு கோட்பாடு. சமத்துவத்தை இங்கே வென்றெடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது, சமூக நீதி என்பதுதான். சோசியல் ஜஸ்டிஸ். ஏன் பொருளாதார நீதி என்கிற சொல்லாடல் இங்கே புழக்கத்தில் இல்லை? ஏன் அரசியல் நீதி என்கிற சொல்லாடல் புழக்கத்தில் இல்லை? ஏன் கலாச்சார நீதி என்கிற ஒரு சொல்லாடல் இங்கே நடைமுறையில் இல்லை? சமூக நீதி என்று ஏன் இதை நாம் அழைக்கிறோம்? சமூக நீதி என்கிற இந்த சொல்லாடல் மிகவும் ஆழமானது. சமூக நீதி என்கிற இந்த இரண்டு சொற்களுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, காலம் காலமாக நிலம் பறிக்கப்பட்டவர்களுக்கு, காலம் காலமாக உரிமைகள் பறிக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் இங்கே சமூக தளத்தில் சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான்.
சமூக தகுதியோடு இதை பொருத்தி பார்க்க வேண்டும், இதை இணைத்து பார்க்க வேண்டும். ஒருவர் பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் அவர் இந்த சமூகத்தில் என்ன ஸ்டேட்டஸ், அந்தஸ்தை, தகுதியை பெற்றிருக்கிறார் என்றுதான் இங்கே மதிப்பீடு செய்யப்படுகிறது. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும், அவன் என்ன சாதி என்கிற ஒரு குல அடையாளத்தை கொண்டிருக்கிறான் என்றுதான் அவனுடைய தகுதி இங்கே மதிப்பீடு செய்யப்படுகிறது. வறுமையில் வாடக்கூடியவனாக இருந்தாலும், அன்றாடம் காட்சியாக இருந்தாலும், ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்த எளியவனுக்கு இந்த சமூகத்தில் மிக பெரும் மதிப்பு உண்டு. அவன் எங்கே சென்றாலும் கதவுகள் தாமாக திறக்கும். அவன் எளிதாக கோவிலின் கருவறைக்குள் நுழைய முடியும். அவன் பிரதமரின் அறைக்குள்ளும் மிக எளிதாக நுழைந்து விட முடியும். அவன் எங்கே சென்றாலும் அத்தனை கதவுகளும் இயல்பாகவே, தன்னியல்பாகவே திறந்து கொண்டும் அவனை எந்த இடத்தில் பார்த்தாலும் இரு கைகளை எடுத்து அவனுக்கு வணங்க வேண்டும் என்று இந்த சமூகம் நிறுவப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் பொருளாதாரத்திலே உயர்ந்திருந்தாலும், பதவியிலே உயர்ந்திருந்தாலும், வலிமை பெற்றவர்களாக அறிவு சார்ந்த தளத்திலே செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் சமூக அடிப்படையிலே மிகவும் அடிநிலையில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கதவுகள் திறக்காது, உரிய மதிப்பு கிடைக்காது. இங்கே உள்ள சமூக மதிப்பீடு என்பது இவ்வாறுதான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே சமூக தகுதி உயர்கிற வரையில் அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கோட்பாடுதான் சமூக நீதி. 100 மதிப்பெண்கள் எடுத்த 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த ஒருவருக்கு இடமில்லை, 100க்கு 35 மதிப்பெண்கள் எடுத்த ஒருவருக்கு இடம் கிடைக்கிறது. இது என்ன நியாயம், இது என்ன நீதி என்பார். இந்த நீதிக்கு பெயர் தான் சமூக நீதி. இத்தனை காலம் அவன் தந்தை படிக்கவில்லை, தாய் படிக்கவில்லை, பாட்டன் படிக்கவில்லை, பாட்டி படிக்கவில்லை, படிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை, அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. அவன் கொடூரமான முறையிலே ஒடுக்கப்பட்டான், அவனுக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டது, அவனுடைய கைகளில் இருந்த நிலம் பறிக்கப்பட்டது, அவனுடைய ஆயுதங்கள் பறிக்கப்பட்டன. ஆகவே அவன் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற இயலாமல் போய்விட்டது. அவனுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை இன்றைக்கு கல்வி பெற வருகிறது என்கிற போது அந்த பிள்ளையும் தலைமுறை தலைமுறையாக கல்வி அதிகாரத்தை நுகர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த பிள்ளையும் சமமான போட்டியில் எப்படி பங்கேற்க இயலும்? பங்கேற்க இயலாது. ஆகவே சமமான வாய்ப்பு தருகிற போதுதான் சமமான போட்டியில் பங்கேற்க இயலும். ஆக சம வாய்ப்பு வழங்க வேண்டுமானால் ஒதுக்கீடு என்பது தவிர்க்க முடியாததாக மாறும். இங்கே மதிப்பெண்கள் என்பது ஒரு அளவுகோலாக வைக்கப்படாமல் சமூக தகுதி என்பது ஒரு அளவுகோலாக வைக்கப்படுகிறது. சோசியல் ஸ்டேட்டஸ். மதிப்பெண்களை அடிப்படையாக ஒரு அளவுகோலாக வைத்து பார்த்தால் எந்த காலத்திலும் இவர்களால் அவர்களுக்கு நிகராக போட்டியிட முடியாது என்கிற ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கு காலம் மாறி இருக்கிறது, அது வேறு. ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலம் சமூக நீதி நடைமுறையில் இருந்ததால் அதனால் பயன்பெற்ற நிலையில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாற்றம் நிகழ்வதற்காகத்தான் சமூக நீதி. பள்ளியிலே அடியெடுத்து வைக்க, பல்கலைக்கழகத்திலே அடியெடுத்து வைக்க, பேராசிரியர்களாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு, பதவியேற்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு கிடைக்க எது வழிவகுத்தது? சமூக நீதி என்கிற கோட்பாடுதான். சமூக நீதி என்கிற கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தான் இடஒதுக்கீடு என்பது நடைமுறையிலே இருக்கிறது. சமூக நீதி கோட்பாடு என்பது தொலைதூர பார்வையை கொண்டது. சமூக நீதி கோட்பாடு என்பது சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு கருத்தியல். அது இறுதியில் நாமெல்லாம் கடந்த நிலையில் நமக்கு பின்னர் வரக்கூடிய தலைமுறையினர் வாழும் காலத்தில் இங்கே சமூகம் சமத்துவத்தை வென்ற ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு முன்வைக்கப்படுகிற ஒரு கருத்தியலுக்கு பெயர் தான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ்.
பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்தியாவின் துணை பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் பிரதமர் என்பது மிக உயர்ந்த பதவி, அதுதான் அல்டிமேட் பவர். ஆனால் அந்த இடத்திற்கு அவரால் எட்ட முடியவில்லை என்றாலும் கூட துணை பிரதமர் என்கிற பதவி வரையில் அவர் சென்றார். இராணுவத்துறை அமைச்சராகவும் இருந்தார், அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவர் பதவியில் மட்டும் உயர்ந்திடவில்லை, பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய வல்லமை பெற்றவராகத்தான் இருந்தார். அவர் ஒரு முறை உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்தா அவர்களின் திருவுருவச் சிலையை திறப்பதற்காக சென்றபோது மின் பொத்தானை அமுக்கி அந்த சிலையை திறந்திருக்கிறார். அவர் திறந்துவிட்டு நகர்ந்தவுடன் அந்த சிலையின் மீது கங்கா ஜலத்தை ஊற்றி சம்பரோட்சணம் செய்தார்கள் சனாதன சக்திகள். தீட்டு கழிக்கும் நடைமுறை. இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் கூட அவர் திறந்து வைத்த சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்கிற ஐதீகத்தை இந்த சமூகம் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கங்கை நீரை ஊற்றி தீட்டு கழிக்கிற நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு பெரிய கல்விமான் என்பதை உலகம் அறியும், எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த சிந்தனையாளர் என்பதை உலகம் அறியும். அவர் அயல் நாடுகளுக்கு சென்று அந்த காலகட்டத்திலேயே டாக்டரேட் முடித்து திரும்பி ஒப்புக்கொண்டபடி தன்னுடைய தனக்கு உதவி செய்த மன்னரின் அலுவலகத்திலே பணியாற்ற வந்த போது ஒரு சாதாரணமான அலுவலக பணியாளரால் எப்படி அவர் நடத்தப்பட்டார், அவமதிக்கப்பட்டார் என்பதை நாம் அவனுக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. அவன் ஒரு நாளும் அவன் ஊரை தாண்டி கூட வெளியிலே எங்கும் நகரத்திற்கு கூட போயிருக்க வாய்ப்பில்லை. அயல் நாடுகளுக்கு செல்லுகிற வாய்ப்பை கூட பெறாதவன். அப்படி உள்ளூரிலே குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்டக்கூடியவன். அவனுக்கு எவ்வளவு பெரிய இருமாப்பு இந்த சாதிய கட்டமைப்பு தந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய ஆணவத்தை இந்த சாதிய உளவியல் அவனுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவன் ஒரு பியூனாக இருந்த நிலையிலும் கூட அந்த வேலையை செய்வதற்காக ஒப்புக்கொண்ட ஒரு தொழிலாளியர். அந்த வேலையை நாம் இழிவுபடுத்தவில்லை, குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த தொழிலில் அவன் இருந்த நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த இடத்திலே நாம் ஒப்பிட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அவருடைய கல்வி, அவருடைய ஆற்றல், அவருடைய சிந்தனை எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் கூட அவனால் அவமதிக்கப்படும் நிலை ஏற்பட்டதற்கு காரணம் இந்திய சமூக கட்டமைப்பில் நிலவுகிற சனாதன உளவியல் தான். இதை தகர்ப்பதற்காக கண்டறியப்பட்ட ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த ஆயுதம்தான் சமூக நீதி. இன்றைக்கு சமூக நீதி என்பது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள சாதியினருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஓபிசிக்கும் சமூக நீதி உண்டு. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பின்னர் இப்போது இந்த ஆட்சி காலத்துல முன்னேறிய வகுப்பினருக்கும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்கிற தகுதியை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு, பொருளாதாரத்திலே நலிவடைந்த பிரிவினருக்கு 10% கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்குகிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு சமூக நீதி பிரிவினர் அல்லது ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்றால் அது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற பிரிவினரை மட்டும் குறிக்காது, ஓபிசியையும் குறிக்கிறது, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியையும் குறிக்கிறது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ், ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓபிசி என்ற போது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்று ஏன் அவர்களை அழைக்கிறார்? அப்படி என்றால் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸ் யார்? ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்றால் அவர்கள் தான் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ். ஷெட்யூல்டு மற்றும் ஷெட்யூல் டிரைப்ஸ் இவர்கள் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், அரசியல் அடிப்படையிலே நாம் சொல்ல வேண்டும்
பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆகவேதான் அவர்களை பட்டியல்படுத்தினார்கள். பட்டியல்படுத்தப்பட்ட பிசி, ஷெட்யூல்டு பிசி, அப்படித்தான் இவர்களை அழைக்க வேண்டும் என்றாலே அவர்கள் எஸ்சி எஸ்டியை குறிக்கும். இவர்கள் பிசி என்பதால் தான் அவர்கள் ஓபிசி. பிசி அவர்கள் தான் ஓபிசி அல்லது அன்ஷெட்யூல்டு பிசி, அவர்கள் தான் ஓபிசி. பட்டியல்படுத்தப்படாத பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள், சட்டத்தின்படி நாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியல்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆகவேதான் அவர்களை குறிக்கிற போது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் எம்பிசி என்ற இன்னொரு கேட்டகரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அப்படி எம்பிசி என்பது இல்லை. எம்பிசி பிசி இரண்டும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் ஓபிசி. இந்தியா முழுவதும் ஓபிசி என்றால் நான் எஸ்சி, நான் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், நான் எஸ்சி. அவை இன்றைக்கு ரிசர்வ்டு கேட்டகரிஸ் என்றால் இவர்கள் சோசியல் ஜஸ்டிஸ் கேட்டகரிஸ். அதுல ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வரும், இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன். எஸ்சி எஸ்டி மட்டும் கோட்டாவில் வந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாருமே இப்ப கோட்டாவில் தான் இருக்காங்க. நாம் அதை வரவேற்கிறோம். சமூக நீதி பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு கொடுத்தால் அது சமூக நீதி ஆகாது. அதனால்தான் முன்னேறிய வகுப்பினருக்கு அப்படி இடம் ஒதுக்கக்கூடாது என்று நாம் எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த சமூகத்தின் மீதான வெறுப்பில் அல்ல, சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலான ஒரு எதிர்ப்பு. யாரெல்லாம் சமூக ரீதியாக சோசியல் ஸ்டேட்டஸ் என்கிற அடிப்படையில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, இழிவுபடுத்தப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, சுரண்டப்படுகிறார்களோ, தொடர்ச்சியாக ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ, உரிமைகள் மறுக்கப்பட்டு அதிகாரங்கள் மறுக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களின் சமூக தகுதியை உயர்த்துவதற்காக வழங்கப்படுகிற ஒரு பிரிஃபரன்ஷியல் ரைட், முன்னுரிமை. இது சோசியல் ஜஸ்டிஸ் என்பது ஒரு பிரிஃபரன்ஷியல் ரைட், மறுக்கப்பட்ட உரிமைகள் மீட்டு வழங்கப்படுகிற ஒரு முன்னுரிமை. அது இன்றைக்கு எக்கனாமிக்கலி பேஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற அடிப்படையிலே அது அழைக்கப்படுவது அந்த கோட்பாட்டுக்கே நேர் முரணானது, எதிரானது, பகையானது. அப்படி என்றால் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களுக்கு, நலிவுற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்? அதற்கு நிறைய எக்கனாமிக்கல் ஸ்கீம்ஸ் இருக்கிறது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கிறது. கடன் உதவி தரலாம், கல்வி உதவித்தொகையை தரலாம், அவர்களுக்கான மேம்பாடு திட்டங்களை அறிவிக்கலாம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு கடன் உதவி வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கலாம், கல்வி உதவித்தொகை வழங்குவதில் முன்னுரிமை அளிக்கலாம். அது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதை சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற அடிப்படையிலே இடஒதுக்கீடாக முன்னிறுத்தக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆனாலும் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார். எனவே சமூக நீதி என்பது ஏதோ பரிதாபத்தில், பச்சாதாபத்தில், ஈவிரக்கத்தில், கருணையில் நமக்கு அளிக்கப்படுகிற ஒரு பிச்சை என்கிற உணர்வு இருக்கக்கூடாது. அந்த புரிதல் இருந்தால் அது அறியாமை. காலம் காலமாக, பரம்பரை பரம்பரையாக, தலைமுறை தலைமுறையாக மறுக்கப்பட்ட உரிமைகள் மீளப் பெறுகிற முன்னுரிமை இது. சட்டத்தின்படி பெறுகிற முன்னுரிமை. இன்றைக்கு ஓபிசிக்கும் இருக்கிறது என்பதை நாம் வரவேற்பதற்கு காரணம், அவர்களுக்கு சமூக தகுதி என்பது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கிற இழிவு அல்லது புறக்கணிப்பு, தீண்டாமை, அண்டாமை, நெருங்காமை போன்ற கொடுமைகள் இல்லை என்றாலும் சூத்திரர்கள் என்று அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த சமூக கட்டமைப்பில பார்ப்பனர்களை தவிர அனைவரும் கீழ்சாதிதான். பார்ப்பனருக்குள்ளேயே மேல் சாதி கீழ் சாதி உண்டு, அதிலேயே அடுக்குமுறை உண்டு, அதிலேயே உயர்வு தாழ்வு உண்டு. பார்ப்பன சாதிக்குள்ளேயே அந்த
பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் சாதி அமைப்பு என்பது ஒரு மனிதன் உயர்ந்தவன், இன்னொரு மனிதன் தாழ்ந்தவன் பிறப்பால் என்கிற கருத்தியலை கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த சனாதனத்தை நாம் வேறிருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த கொள்கையை உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிற பிஜேபி அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுவதால் மட்டுமே எப்படி நமக்கு ஆதரவான கட்சியாக இருக்க முடியும்? எப்படி அந்த இயக்கங்களோடு நாம் நல்லுறவு கொண்டாட முடியும்? இப்படிப்பட்ட இந்த சாதிய கட்டமைப்பை வேறறுப்பது என்பதுதானே உண்மையான ஜனநாயக புரட்சியாக இருக்க முடியும், சமூக நீதி புரட்சியாக இருக்க முடியும். சாதி அப்படியே இருக்கட்டும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, சாதி ஒழிப்பு எங்களின் நோக்கம் இல்லை என்றால் அவர்கள் சனாதனவாதிகள். சாதி ஒழியட்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஜனநாயக சக்திகள். சாதி ஒழிந்தால்தான் சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும். சாதி ஒழிப்பை ஒரே தலைமுறையில் நிகழ்த்திவிட முடியாது. சாதியை ஒழிப்பதற்கு சமூக நீதி தேவை, சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கு சமூக நீதி தேவை. இன்றைக்கு அரசு துறைகளில் பொதுத்துறைகளில் மட்டும்தான் சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டு முறை இருக்கிறது. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு முறை இல்லை. ஒட்டுமொத்தத்தில் 85 விழுக்காடு தனியார் துறைகளாகவும் 15 விழுக்காடு அரசு துறைகளாகவும் பொதுத்துறைகளாகவும் இருக்கின்றன. 85 விழுக்காடுகளாக இருக்கிற தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு இல்லை. 85 விழுக்காடு ஆஃப். 15 விழுக்காடாக இருக்கிற அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறைகளில் இடஒதுக்கீடு. அதுவும் இன்றைக்கு படிப்படியாக தனியார் மயப்படுத்தப்படுகிறது. எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கும் முயற்சியில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஆகவே அந்த அரசு துறைகளில் பொதுத்துறைகளில் நாம் பெற்று வருகிற இந்த இடஒதுக்கீட்டு உரிமைகளும் கூட சமூக நீதியும் கூட காலப்போக்கில் மெல்ல மெல்ல பறிக்கப்பட்டு விடும். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்திலும் இடஒதுக்கீடு பற்றிய பேச்சே கிடையாது. 12ஆம் வகுப்பு பாடப்பிரிவு நாம் எடுக்க போகிற போது, 11ஆம் வகுப்பிலே எடுக்க போகிற போது அறிவியல் பாடத்திலும் கணித பாடத்திலும், அதாவது குரூப் 1, குரூப் 2 அல்லது குரூப் A, குரூப் B இவற்றில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். எந்த பள்ளியிலே இந்த இடஒதுக்கீட்டை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம், எந்த ஆசிரியர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறது, எந்த மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறது? பெரும்பாலான ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மாணவர்களுக்கு 3rd குரூப், 4th குரூப் என்று அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள். உள்நோக்கத்தோடு தலைமை ஆசிரியர்களாக இருப்பவர்கள் அல்லது பள்ளியிலே அந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சாதியவாத ஆசிரியர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படிப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவர்களை 3ஆம் பிரிவுக்கும் 4ஆம் பிரிவுக்கும் தள்ளிவிடுகிறார்கள். அதனால்தான் BA, BCom போன்றவற்றை மட்டுமே இவர்களால் கல்லூரிகளில் எடுக்கும் நிலை ஏற்படுகிறது. குரூப் 1, குரூப் 2 போன்றவற்றில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் கேள்வி எழுப்புகிறோம், போராடுகிறோம், வலியுறுத்துகிறோம். ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆசிரியர்களிடமே இந்த விழிப்புணர்வு இல்லை. தேசிய கல்விக் கொள்கையில் இடஒதுக்கீடு பற்றிய, சமூக நீதி பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. எனவே சமஸ்கிருதத்தை, சமூக நீதியை பற்றிய பார்வை நமக்கு தேவை. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும். இது இப்போது நான் அடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை முழக்கம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீ தனியார் மயப்படுத்துவதை நம்மால் தடுக்க முடியாது. கொரோனா நெருக்கடியிலும் கூட நிர்மலா சீதாராமன் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் நாங்கள் தனியாரிடம் ஒப்படைக்க போகிறோம் என்று அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். மோடியின் திட்டத்தின்படி விமான நிலையங்களை எல்லாம் தனியாருக்கு ஒப்படைக்கிறார்கள். விண்வெளி துறையில் தனியார் வசம் ஒப்படைக்க போகிறார்கள். ராணுவ தளவாடத் துறைகளில் அந்நிய முதலீட்டை, நேரடி முதலீட்டை அனுமதிக்கிறார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கையின்படி பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் என்ற PPP முறைப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் கல்வி கூடங்களை ஒப்படைக்கிற வாய்ப்பை இது தருகிறது. தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறது. கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைப்பதற்கான திட்டத்தை இது அறிவிக்கிறது. தனியார் பள்ளிகள் தங்கள் விருப்பப்படி கட்டணத்தை தீர்மானிக்கிற அதிகாரத்தை வழங்குகிறது. இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. அரசு பள்ளிகளாக இருந்தால்தான் எளிய மக்களின் பிள்ளைகள் படிக்க முடியும். அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் தான் இடஒதுக்கீடு உண்டு, வேலை வாய்ப்பை பெற முடியும். பள்ளிகளும் தனியாரிடம் பெரும்பான்மையாக, இன்றைக்கே தனியார் வசம் பெரும்பான்மையாக இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் எந்த இடஒதுக்கீட்டையும் பேச முடியாது. இந்த வகுப்பிலே எத்தனை பேருக்கு நீங்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே மாணவர் சேர்க்கையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்ப முடியாது. இதுதான் இன்றைக்கு உள்ள யதார்த்தமான இயல்பான நிலை. ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கை கல்வி நிறுவனங்களையும் கார்ப்பரேட் மயமாக்குவதற்கு இடம் கொடுக்கிறது. ஆகவே இதை நாம் எதிர்க்கிறோம். இன்னும்
ஆசிரியர் தேர்வு, ஆசிரியர்களை நியமனம் செய்வதிலே கூட இப்போது DTET என்பது ஒரு பேசிக் குவாலிபிகேஷனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் என்ற வகையை நாம் பார்க்கிறோம். இந்த இடைநிலை ஆசிரியர்கள் என்கிற வாய்ப்பு இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலம் மறுதளிக்கப்படுகிறது. DTET என்பது பேசிக் குவாலிபிகேஷன் கிடையாது. அவன் பட்ட வகுப்பை படித்திருக்க வேண்டும், B.Ed முடித்திருக்க வேண்டும். ஆகவே இனி வருங்காலங்களில் ஆசிரியர் நியமனங்களில் DTET படித்திருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, ஆசிரியர் நியமனம் கிடையாது. அந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு கூட அவர்கள் TET எக்ஸாம் எழுதியிருக்க வேண்டும், NTA எழுதியிருக்க வேண்டும், பிறகு நேர்காணலுக்கு செல்ல வேண்டும், அதன் பிறகு மாடல் கிளாஸ் என்கிற மாதிரி வகுப்பு எடுத்து அதிலும் தேர்ச்சி பெற வேண்டும். இப்படி 4 கட்டங்களை தாண்டி அவர்கள் வர வேண்டும். இவையெல்லாம் வடிகட்டும் முறை. பிறகு சிறப்பு கல்வி மண்டலம் என்கிற பெயரில் தனிப்பள்ளிகளை உருவாக்குவது, பழங்குடி மாணவர்களுக்கு என்று தனிப்பள்ளிகள், ஷெட்யூல் காஸ்ட் பிள்ளைகளுக்கு தனிப்பள்ளிகள், அதிலே பயிற்று வரக்கூடியவர்களையே அதற்கு ஆசிரியர்களாக நியமிப்பது. காலப்போக்கில் சாதி வாரியாக, இனவாரியாக, மதவாரியாக இவர்களை தனிமைப்படுத்துவதற்கு இந்த கல்விக் கொள்கை இடம் கொடுக்கும். இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இவர்கள் மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள், இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி உரிமையை பறிக்கிறார்கள், தாய்மொழி கல்வியே சிறந்தது என்று சொன்னாலும் மும்மொழி என்கிற கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். கட்டாயமாக அவர்கள் ஆங்கிலத்தை தவிர்த்து இந்தியை, சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். இன்றைய தமிழ் உனக்கு தேவை என்றால் தமிழ் எடுத்துக்கொள், தமிழில் படித்துக்கொள், ஆனாலும் வேறு 2 மொழிகளை தேர்வு செய்ய வேண்டும். வேறு எந்த 2 மொழிகளை அவர்கள் தேர்வு செய்ய முடியும்? பயின்றாக வேண்டும். ஆகவே மறைமுகமாக இந்தியை திணிக்கிறார்கள். இன்றைக்கும் இந்திக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இந்திய அரசு ஏராளமான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. தமிழை வளர்ப்பதற்கோ பிற மொழிகளை வளர்ப்பதற்கோ அப்படி நிதி ஒதுக்கீடு ஏதும் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது பொது பட்டியலில் இருக்கிற அல்லது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற, கன்கரண்ட் என்றால் ஒத்திசைவு, ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், இந்த 2ஐயும் இல்லாமல் பொதுவாக இருக்கிற ஒத்திசைவு, 2 அரசுகளும் ஒத்திசைந்து எடுக்கிற ஒரு முடிவு. ஆனால் எந்த மாநில அரசிடம் அவர்கள் கருத்து கேட்டார்கள் தேசிய கல்விக் கொள்கையை தீர்மானிப்பதில்? மத்திய அரசுக்கான அதிகாரமாகவே எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே மத்திய அரசு இந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் தான் தோன்றித்தனமாகவே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கையாடுகிறது. இது மாநில அரசுகளுக்கான உரிமையை பறிக்கிற செயல். கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்களே பட்டத்தை அளிக்கலாம் என்று தேசிய கல்விக் கொள்கை இடம் கொடுக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கான அதிகாரங்களை பறிக்கிறது. பல்கலைக்கழகங்கள் மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆகவே நேரடியாகவே பல்கலைக்கழகங்களை தாண்டி கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அதிகாரத்தை கொடுத்து பட்டங்களை வழங்குகிற அதிகாரத்தையும் இந்த தேசிய கல்விக் கொள்கை வழங்குகிறது. இது ஒரு வகையான மோனோபலைசேஷன், அதிகார குவிப்பு. ஆகவே இது சனாதன தர்மத்தை திணிக்கும் கல்வியாக இந்த கல்விக் கொள்கை இருக்கிறது. மாநில உரிமைகளை பறிக்கும் கல்விக் கொள்கையாக இது இருக்கிறது. தாய்மொழி கல்வி என்று பேசிக்கொண்டே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நாடு தழுவிய அளவில் வலுப்படுத்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு இந்த கல்விக் கொள்கை முயற்சிக்கிறது. 9ஆம் வகுப்பிலிருந்து விருப்பப்பாடம் என்கிற பெயரில் தொழிற்கல்வியை திணித்து குலக்கல்வியை மறைமுகமாக திணிப்பதற்கான முயற்சியில் இது ஈடுபடுகிறது. ஒட்டுமொத்தத்தில் எதிர்காலத்தில அவர்கள் விரும்புகிற ஒரு சனாதன தேசத்தை இங்கே கட்டமைப்பதற்கான இளைஞர்களை உருவாக்கும் கல்விக் கொள்கையாக இந்த கல்விக் கொள்கை விளங்குகிறது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமாக சமூக நீதியை மறுக்கிற கல்விக் கொள்கையாக இது இருக்கிறது. எனவே இந்த கல்விக் கொள்கையை நாம் எதிர்க்கிறோம். இது சமத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நம்முடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவுகளை தகர்க்கும் ஒரு கல்விக் கொள்கையாக இது இருக்கிறது. எனவே நாம் இந்த கல்விக் கொள்கையை
எதிர்க்க வேண்டும். அதில் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ நம்முடைய எதிர்ப்பை வலுவாக முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெரும்பான்மை அதிகாரம் பெற்றிருக்கிற காரணத்தினால் அவர்கள் எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிந்து புறக்கணித்து எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்துகிற போக்கை நாம் பார்க்கிறோம். 44 தொழிற்சட்டங்களை இன்றைக்கு 4 சட்டங்களாக மாற்றி 1-2 சட்டங்களை மட்டும் மக்களவை மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்திவிட்டு இன்றைக்கு கொரோனா நெருக்கடி காலத்திலே அவை அனைத்தையும் அவசர சட்டங்களாக நிறைவேற்றி இருக்கிறார். 8 மணி நேர வேலை என்பதையெல்லாம் மாற்றி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தி இருக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் அவர்களால் செய்ய முடியும் என்கிற ஒரு எதேச்சதிகாரமான போக்கு, ஒரு ஏகாதிபத்திய போக்கு என்பது அவர்களிடத்திலே மேலோங்கி இருக்கிறது. தோழர்களே, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை விட சனாதன சக்திகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாரதிய ஜனதாவை அரசியல் அடிப்படையில் நாம் எதிர்க்கிறோம் என்று கருதக்கூடாது. பாரதிய ஜனதாவை கொள்கை அடிப்படையில் சனாதனத்தை உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் தான் நாம் எதிர்க்கிறோம். அவர்களின் பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர்கள் RSS உள்ளிட்ட சன்பரிவார அமைப்புகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களின் கனவு திட்டம் என்பது இந்த தேசத்தை அவர்கள் ஒரு சனாதன தேசமாக, இந்துஸ்தான் என்று மதவழிப்பட்ட ஒரு தேசமாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப மூளையை அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பிஞ்சு குழந்தைகளின் மூளையிலேயே சாதியை திணிக்க முயற்சிக்கிறார்கள், மதவெறியை திணிக்க முயற்சிக்கிறார்கள், சனாதன கருத்தியலை திணிக்க முயற்சிக்கிறார்கள். சமத்துவம் என்கிற நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான, வடிவமைப்பதற்கான ஒரு கல்வி கொள்கையை நம் மீது திணிக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டால் நாம் இதை எதிர்ப்பதில் தீவிரம் காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் தான் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தோழமை சக்திகளை தீர்மானிக்கிறது, பகை சக்திகளை தீர்மானிக்கிறது. பதவி பவிசு என்கிற அடிப்படையில் கூட்டணி கட்சிகளை தீர்மானிக்கவில்லை. பகையை எதிர்க்கிற அடிப்படையில் பகை சக்தியை அடையாளம் கண்டுகொண்டு அதனை எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் வலிமை உள்ளவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். ஆகவேதான் நாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை மூர்க்கமாக எதிர்க்கிறோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். சமூக நீதியை வென்றெடுப்பதன் மூலம்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும், சமூக நீதியை தக்க வைப்பதன் மூலம்தான் சமத்துவத்தை வென்றெடுக்க முடியும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.